எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 6 நாட்களா தொடர்ந்து சரிந்து வந்திருந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் மெட்டல் செக்டாரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் எதனால் அப்படின்னா, நாளைக்கு ஆர்பிஐனுடைய மீட்டிங் இருக்கு. இந்த ஆர்பிஐ மீட்டிங்கில் பாசிட்டிவ் ஏதாவது நியூஸஸ் எக்கனாமிக்கில் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஏதாவது நியூஸஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் எபோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அது மோர் ஓவர் டெக்னிக்கலாகவும் லாஸ்ட் 3 மந்தோடைய பாட்டம் அவுட் ரேஞ்சில் மார்க்கெட் நிற்குது. நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல மார்க்கெட் ஏதாவது ஒரு காரணம் வேறவையாக இருக்கலாம். பட் இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல வரும்போது பை பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்கா, கண்டினியூஸாக ஒவ்வொரு டைமும் ஹை டு ஹை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஹையர் ஹை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே போல் லோவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பாருங்கள், இப்போ ரைட்னா ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் இருக்குது. அதே நேரம் ஷார்ட் டேர்மில் டபுள் பாட்டம் ரீஜன்லேயும் இருக்குது. அப்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் மார்க்கெட் இருக்குது. இன்னியுடைய டே கட் பண்ணும்போது இந்த மார்க்கெட் கண்டிப்பாக அப்சைடில் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நியூஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்படி ரைஸ் ஆகும்போது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,400 இருக்கும். அண்ட் அப்சைடில் 25,700 இருக்கும். இது நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்டு. இந்த பாட்டம் அவுட் ஆயிருக்குன்றதுனால எந்தெந்த செக்டாருக்கு சாதகம், குறிப்பிட்ட பங்குகள் ஏதாவது குறிப்பிட்ட பங்குகளுக்கு சாதகமாக இருக்கா, ஸோ இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். லெட்ஸ் சி. நிஃப்டியில் பார்த்தோம். அதே போல் இப்போ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், லாஸ்ட் வீடியோவில் வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 10 டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. நேத்திக்குள்ள வீடியோவில் கூட நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட க்ளோசிங் 50,700க்கு மேலே 51,000க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே சப்போர்ட் எடுக்குன்னு தான் அர்த்தம். இன்கேஸ் இதுக்கு பிலோவில் 50,600க்கு பிலோவில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் வரும். அப்படியே கரெக்ஷன் ஆனால் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 49,800 சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட். ஸோ இது வரைக்குமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். இப்போவும் மார்க்கெட் கரெக்டாக இதனுடைய க்ளோசிங் இன்னைக்கு 51,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அப்சைடு போகும்போது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 52,600 இருக்கும். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 52,020, 52,600 இருக்கும். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னா, செக்டார் வைஸ்னால் பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் பேங்க்கில் எஸ்பிஐ ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வரைக்கும் கண்டினியூஸாக ஃபால் ஆன எஸ்பிஐ மார்க்கெட் இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை நோட் பண்ணிங்க. எனக்கு ஒரு 5 to 10% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நம்ம டிப்ஸோ மந்த்லி ப்ரீமியமோ எந்த இதுவும் பண்ணுறது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம், வேறு எந்த சேனலும் கிடையாது. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒபராய் ரியாலிட்டி, இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுது. ஓவரால் அப்சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ரெசிஸ்டன்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. ஓகே, இதில் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அப்சைடில் வித்தின் இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கா. அப்போது மினிமம் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1880, ஃபர்தராக 1960 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து முக்கியமாக பேங்கிங் செக்டரில் பேங்க் ஆஃப் பரோடா, இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பொசிஷனலாகவே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 239ங்கிறது சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால்
287. ஃபர்தராக ஒரு நியூ ஹை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கையும் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக நம்ம செக்டார் வைஸும் பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ரியாலிட்டி இந்த இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடிஷ்னலாக குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஐடி செக்டார் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு. இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து நாளைக்கு இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஐபிசிஏ லேப், ஓகே, டெக்ஸான், ஸோ இந்த கம்பெனியும் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் ரிவர்சல் ஆகிருக்கும். சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. ஓகே, ஒவ்வொரு டைமும் இதில் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட வந்து உடச்சிருக்கு. அடுத்த செட் ஆஃப் ரேலி நடக்கும். ஓகே, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் உடைக்கும் போதும் மார்க்கெட் வந்து அப் சைடு தான் ரைஸ் ஆகுது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஆவரேஜ் பண்ணலாம். அப் டு 13,200 13,250 வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஷார்ப்பாக அப்சைட் ரைஸ் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த அப்சைடுக்கு உண்டான ஒரு கரெக்ஷன் தான். இது வரைக்கும் ஷார்ப்பாக அப்சைடு இருந்த மார்க்கெட்டு நேற்றுக்கு வந்து ஒரு கன்சால்டேஷனில் இருந்தது. இன்னைக்கு இந்த கன்சால்டேஷனுடைய டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட 6270 இதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா கூட 6270 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6085 ஆர் 6100 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த அனாலிசிஸை என்னோட கரண்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு மத்தியானமே அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் ஆயிலில், அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் M6 க்ரூட் ஆயில், யூஎஸில் வந்து ஆயிலில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. வெல்டன் ஃபைன். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் டவுன் சைடு கரெக்ஷனில் தான் இருக்குது. பட் ஓவராலாக பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடு ரேலியில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு டெம்பரவரி ஆர் ஷார்ட் டேர்ம் இன்னைக்கு நாளை இந்த ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டுங்கிறது 6100 இருக்கும். பாட்டமில் அப்சைடில் 6270 6300 இருக்கும். ஓகே ஃபைன். இந்த வீடியோ வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். மார்க்கெட் வந்து லாஸ்ட் 3 மந்த்தோடைய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் நிஃப்டி இருக்குது. அதே நேரம் பேங்க் நிஃப்டி பொசிஷனலாக வீக்லி சப்போர்ட்டில் எபோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு எபோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 முறை இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 50,600 50,700. ஓவராலாக நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்சைடில் வந்து கொண்டு போகிறதுக்கான பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். நன்றி.